வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீதாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஒரு நாளைக்கு ஒரு நடுத்தர அளவிலான சீதாப்பழம் சாப்பிடுவது உடலுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது மீடியம் சைஸில் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதில் இயற்கையான சர்க்கரைகள், கலோரிகள் இதெல்லாமே நமக்கு அதிகம் அப்படின்றதால சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் மற்றும் மருத்துவரினுடைய ஆலோசனையின்படி பாதி பழம் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுடைய பிளட்டில் சுகரோட அளவு செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு சுகர் இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து கண்ட்ரோலாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்து காலை அல்லது மதிய உணவிற்கு அப்புறம் மாலை 4 மணிக்குள்ளே இதை நீங்கள் சாப்பிட்றது அப்படின்றது மிகவும் நல்லது. உங்களுடைய உடலுக்கு எனர்ஜியை கொடுத்து ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கும். இப்போ தொடர்ந்து நீங்கள் சீதாப்பழம் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சீதாப்பழம். ஸோ சீதாப்பழத்தில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம் போன்ற தாதுக்கள் வந்து பெருமளவில் வந்து இருக்குங்க. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்கள், அந்த பிளட் வெசல்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை வந்து தளர்த்தி ரத்த அழுத்தத்தை, பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம், பிபி ப்ராப்ளம், அதை வந்து உங்களுக்கு சீராக பராமரிக்கிறதுக்கு உதவி பண்ணுதுங்க. மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களும் தளர்த்தப்படும். ரத்த நாளங்களை படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளும் அகற்றப்படுவதால் நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை, பிபி ப்ராப்ளம் இல்லாமல் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரானவர்கள் கிடைக்கிறதால, இதய துடிப்பும் சீரானவர்கள் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். செரிமானத்தை வந்து சீராக்கி கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீதாப்பழம். ஸோ சீதாப்பழங்களுடைய அந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா நார்சத்து, அதாவது டயட்ரி ஃபைபர் வந்து அதிக அளவில் இருக்கிறதால இது செரிமான மண்டலத்தினுடைய சீரான இயக்கத்திற்கு வந்து பெரிதும் நமக்கு வந்து உதவி பண்ணுதுங்க. தொடர்ந்து சீதாப்பழம் சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாள்பட்ட கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து குணமாயிடும். அதோட வயிற்று பொறுமல், அப்புறம் அஜீரண கோளாறுகள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சாலுமே அதையுமே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பலம் பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாமே தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் இந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கக்கூடிய சீதாப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. எலும்புகளை வலிமையாக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீதாப்பழம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீதாப்பழத்தில் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு. இது வந்து எலும்புகள் மற்றும் பற்களுக்கு வந்து பலம் சேர்க்கிறதோட பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வந்து வராமல் முன்னாடியே பாதுகாக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி, மூட்டு வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி பகுதிகளெலாம் உங்களுக்கு எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலியெல்லாம் இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் சீதாப்பழம் எடுத்துக்கலாங்க. ஸோ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சீதாப்பழங்கள் நிறைந்திருக்கு. ஸோ இது எல்லாமே உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பயன்படுத்தி கிருமி தொற்றுகள், சளி மற்றும் சாதாரண காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் நம்மளுடைய உடலை வந்து எளிதில் தாக்காமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்குது. மேலும் நம்மளுடைய உடம்புகளில் ஏற்படக்கூடிய காயங்களை விரைவில் வந்து சரி பண்ணுறதுக்குமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திக்கிட்டு புதுசாக எந்த நோய் தாக்கமும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாமே நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் இந்த கிருமி தொற்று, கிருமி நாசினி பண்புகள் இருக்கக்கூடிய சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க சீதாப்பழம். ஸோ அதுக்கான காரணம் சீதாப்பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் டி அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஸோ நிறைந்திருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு பலப்படுத்தும். அதாவது இம்யூன் சிஸ்டத்தை வந்து நமக்கு ஸ்ட்ராங் பண்ணி கிருமி தொற்றுகள், சளி மற்றும் சாதாரண காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் நம்மளுடைய உடலை வந்து எளிதில் தாங்காமல் பாதுகாப்பாக நமக்கு வந்து இருக்கிறதுக்கும், குறிப்பாக மேலும் நம்மளுடைய உடம்புகள் ஏற்படக்கூடிய காயங்களை வந்து விரைவில் நமக்கு வந்து சரி பண்ணுறதுக்குமே நமக்கு வந்து உதவி பண்ணும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கலாம் இல்லையா. அதனால் உங்களுக்கு ஒரு புது நோய் கிருமி தாக்கி ஒரு புதுவிதமான நோயை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாத வண்ணம் உங்களை ஆரோக்கியமாக வைக்கிறது தான். ஸோ எதனுடைய மருத்துவ நன்மைனா உங்களுடைய இந்த சீதாப்பழம் நீங்கள் சாப்பிட்றீங்களா அதனுடைய மருத்துவ நன்மை தான் இது எல்லாமே. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே சீதாப்பழங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உடலில் ரத்தம் வந்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீதாப்பழம் ஒரு சிறந்த மருந்து. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சீதாப்பழங்களில் இரும்பு சத்து, அயன் மற்றும்
காம்பிரச்சத்து அதாவது காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதால, ஸோ தாமிரச்சத்துலாம் இருக்கிறதால இது வந்து உடலில் ரத்த சிகப்பணுக்கள் அந்த ரெட் பிளட் செல்ஸுடைய எண்ணிக்கையை வந்து உற்பத்தி பண்ணி நமக்கு வந்து அனீமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை நோயை வராமல் தடுத்து உடலுக்கு தேவையான பலத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும். ஏன்னா ரத்த சோகை நமக்கு வந்து வந்தாலே மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, இது மாதிரிலாம் பிரச்சனை வந்து நமக்கு ஏற்படும். ஸோ இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தணும். அதுக்கு இரும்புச்சத்து பலமான அளவில் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை எப்படி உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக கொடுத்ததோ அதே போல் ரத்த சோகை நோயுமே உங்களுக்கு வந்து தடுக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க ஆரம்பிப்பீங்க. ரத்த சோகையில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. மூளை நரம்புகளை பலப்படுத்தக்கூடியதுங்க சீதாப்பழம். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சீதாப்பழத்தில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், குறிப்பாக விட்டமின் B6 வந்து அதிக அளவில் இருக்குங்க. இது வந்து மூளையினுடைய நரம்பு மண்டலத்தை வந்து அமைதிப்படுத்துறதுக்கும் மன அழுத்தம், சோர்வு மற்றும் கவலைகளை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இது பெரிதும் உதவிகரமாக இருக்குதுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும்னா சீதாப்பழங்கள் எடுத்துக்கலாம். எதையும் நாம் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் நாம் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லெவலாக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு, மூளை நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு சீதாப்பழம் நமக்கு ரொம்ப ரொம்ப துணை புரியுங்க. கண் பார்வையை தெளிவடைய வைக்கிறதுக்கு நம்ம சீதாப்பழங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான காரணம் சீதாப்பழத்தில் விட்டமின் A மற்றும் விட்டமின் C போன்ற கண் ஆரோக்கியத்தை பேணுகின்ற சத்துக்கள் இருக்குது. இது வந்து கண் நரம்புகளை வந்து பாதுகாத்து கண் பார்வை மங்குதல் மற்றும் வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த கண்கள் தொடர்பான கோளாறுகள் இது எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண் பார்வை குறைபாட்டை நீக்கிக் கொள்றதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்கள் யோசிக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா சீதாப்பழங்களை எடுத்துக்கொள்ளணும். இதனால் அந்த கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும், கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். ஏன்னா இப்போ மாலை நேரங்களில் வந்து நமக்கு அந்த மாலைக்கண் நோய் இருக்கலாம், கண் புரை ஏற்பட்டிருக்கலாம், கண்களினுடைய விழித்திரையில் வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், கண் விழித்திரை சேதமடைவதால் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாங்க இல்லையா? இதனால தான் அந்த கண் பார்வை திறனை வந்து கூர்மைப்படுத்துறதுக்கு, கண்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை வழங்குறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் இந்த மாதிரி கண் பார்வையை அதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உணவாக நமக்கு இந்த சீதாப்பழம் வந்து இருக்குன்றது தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ தோல் மற்றும் தலைமுடிக்கு பொலிவு தருவதற்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளை இந்த சீதாப்பழத்தை வந்து கலந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் வந்து சருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி முகம் வந்து பொலிவோடு இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. மேலும் இதனுடைய அந்த விதைகளினுடைய பொடியை வந்து முறையான வழிகளில் பயன்படுத்துறது அப்படின்றது வந்து தலைமுடி உதிர்வை வந்து உங்களுக்கு தடுத்து பேன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பையுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த சீதாப்பழம் கிடைச்சதுமே அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கரிமுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து அகற்றிவிடும். இதனால் செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அது ஒரு ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக மாறிடும். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சருமம் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வாங்க. இப்போ தலைமுடிக்குமே சேம் அதே தான். அவங்களுடைய உணவுகளில் தலைமுடியை வந்து ஆரோக்கியமாக அவங்க வைத்துக்கொள்ள முடியும். அப்போ சீதாப்பழத்தை எடுத்துக்கொண்டாங்கன்னா தலைமுடி வந்து அடர்த்தியாக கருகருவென்று கூந்தல் வந்து உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். பேன் கொட்டுறது, பேன் பொடுகுத்தொலை ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இல்லாத பன்மடங்கு உங்களுடைய தலைமுடியும் பலமாக இருக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீதாப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.